வேலும் மயிலும் துணை. இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமைங்க. நாளைக்கு மகா கந்த சஷ்டி விரதம் ஆரம்பிக்குதுங்க. அதுக்காக தான் நான் இன்றைக்கே வீடெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க. சஷ்டி விரதம் வந்து மொத்தமாக 6 நாள் சொல்கிறாங்க. ஆனால் அடுத்த நாள் முருகனுடைய திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு தான் நாம் வந்து விரதத்தை முடிக்கணும். ஆக மொத்தம் நமக்கு சஷ்டினாவே 7 நாள் கணக்கு வருங்க. இப்போ நான் செஞ்சுட்டு இருக்கிறது எதுக்கு அப்படின்னா, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வெத்தலை தீபம் முருகனுக்காக நான் ஏற்றிக்கிட்டு இருக்கிறேங்க. அது சரி வீடு க்ளீன் பண்ணிட்டேன். 1 to 2 வந்து நமக்கு செவ்வாய் உரம் வருது. அந்த டைமில் நான் வெத்தலை தீபத்தை ஏற்றிடலான்னு சொல்லிக்கிட்டு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க. இன்றைக்கி வந்து சஷ்டியை பற்றி எனக்கு என்ன தெரியுமோ அதை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறேங்க. கந்த சஷ்டின்னு சொன்னாவே அது நிறைய விதம் இருக்குங்க. அதில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணி தான் நம்ம அந்த 6 நாளும் கடைபிடிக்கணும். முதல்ல வந்து 2 வேளையும் சாப்பிட்டுட்டு ஒரு வேளை மட்டும் விரதம் இருப்பாங்க. அது ஒன்று. இன்னொன்று வந்து ஒரு வேளை மட்டும், அதாவது டிஃபன் மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு, அதுவும் உப்பு இருக்கக்கூடாதுங்க. அதில் உப்பு இல்லாத உணவாக எடுத்துப்பாங்க. அது ஒரு வேளை. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பால் பழம் அதை மட்டும் எடுத்துப்பாங்க. 3 வேளையுமே பால் பழம் எடுக்கிறவங்க எடுப்பாங்க. இல்லை நாள் ஃபுல்லாக வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு ஏதோ ஒரு வேளை மட்டும் 1 டம்ளர் பால் 2 வாழைப்பழமும் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. இன்னொன்று வந்து இளநீர் விரதம்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு நாளைக்கு ஒரே ஒரு இளநீ மட்டும் 6 நாளைக்குமே சேர்ந்து மொத்தமாகவே ஒவ்வொரு இளநியாக தான் வருங்க. ஒரு நாளைக்கு ஒரு இளநீ தான் கணக்கே. அந்த மாதிரி எடுத்து பண்ணுறவங்களும் இருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மிளகு விரதம்னு சொல்கிறாங்க. அந்த மிளகு விரதத்தில் ஒரு நாளைக்கு 1 மிளகு, 2 நாளைக்கு 2 மிளகுன்னு சொல்லிட்டு மொத்தமாக 6 நாளைக்கு 6 மிளகு மட்டுமே சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இது கூட வெறும் தண்ணி மட்டும்தான். எல்லா விரதத்துலேயுமே வந்து தண்ணி சேர்த்துப்பாங்க. தண்ணியோட இந்த 6 மிளகு இதை மட்டும் சேர்த்து அவங்க விரதத்தை முடிக்கிறவங்களும் இருக்கிறாங்கங்க. இதில் வந்து யாருக்கு எது நம்மளால் முடியுமோ அந்த விரதத்தை நம்ம தேர்ந்தெடுத்து முதல் நாள் வந்து முருகன்கிட்ட சொல்லிவிட்டு அந்த விரதத்தை நம்ம தொடங்குவோம். கையில் காப்பு கட்டி, முருகா நான் இந்த விரதத்தை இருக்கிறேன்ப்பா, உனக்காக என்னுடைய விரதத்தை நல்லபடியாக பூர்த்தி செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நம்ம வேண்டிட்டு நம்ம முதல் நாள் என்ன விரதத்தை தொடங்குறோமோ அதே விரதத்தை அந்த 7 நாளும் நம்ம கடைபிடிக்கணும். நடுவில் நம்ம எதையுமே நம்ம மாற்றக்கூடாதுங்க. அதனால் நமக்கு என்ன முடியுமோ அது ஸ்டார்டிங்லேயே நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம காலையில் நேரமாக எழுந்திரிச்சு 6 மணிக்குள்ளே கையில் காப்பு கட்டி நம்ம விரதத்தை தொடங்குறோங்க. நம்ம காப்பு எதுக்கு கட்டுறோன்னா, நம்ம எடுத்துருக்கிற அந்த விரதத்துக்கு எந்த ஒரு தடையுமே வராமல் நல்லபடியாக அவர் கூடவே இருந்து காப்பாற்றுற மாதிரி தான் நம்ம அந்த காப்பு கட்டி விரதம் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்கங்க. காப்பு கட்டாமல் முருகனுடைய படத்தை மட்டுமே வச்சு, இல்லைன்னா கலசம் இந்த மாதிரி வச்சு அவங்களுடைய விரதத்தை தொடங்குறவங்களும் இருக்கிறாங்கங்க. நான் வந்து கலசமெல்லாம் வைக்கலைங்க. முருகனுடைய திருவுருவ படத்தை மட்டும்தான் வச்சு நான் என்னோடய பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் எடுத்த பூஜைக்கும் நீங்கள் எடுத்த விரதத்துக்குமே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வருங்க. நீங்களாம் எப்படி சாமி கும்பிட்றீங்க, எப்படி காப்பு கட்டுறீங்க, எப்படி கலசம் வைக்கிறீங்களா, இல்லை படம் வைக்கிறீங்களா, இல்லை முருகனுடைய உருவத்தவே வச்சு கும்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நீங்கள் எடுத்த எந்த விரதத்துக்குமே, நான் எடுத்த எந்த விரதத்துக்குமே வந்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் நல்லபடியாக நாம் வந்து இந்த 7 நாளும் எந்த குறையும் இல்லாமல் நம்மளால் என்ன முடியுமோ அதை வச்சு முருகனுக்கு வந்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் நல்லபடியாக நம்ம விரதத்தை முடிக்கணும்னு சொல்லி ஐயங்கிட்ட நான் கும்பிட்றேங்க. நீங்களே எல்லாம் முன்னாடி நாளே ரெடி பண்ணி வச்சிட்டிங்களான்னு சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமையே போகவும் எனக்கு சாயந்தரம் 6 மணிக்குமே நான் வெத்தலை தீபம் போட்டங்காட்டிக்கு பயங்கர டைம் ஆயிடுச்சு. எனக்கு சீக்கிரம் செஞ்சு முடிக்க முடியலைங்க. நம்ம விளக்கு போட்ட அடுத்த செகண்டே எடுத்து விளக்கு கழுவுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிக்கிட்டு 9, 9:30 மேலே தான் நான் எல்லாம் எடுத்து விளக்கவே ஆரம்பித்தேன். பூஜை ரூமுமே நான் க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் விரதத்தை எப்படி தொடங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கண்டிப்பாக சொல்லுங்கள்.
இது வந்து பார்த்திங்கன்னா, நான் சாமி சிலையெல்லாம் இறக்கி வச்சுருந்தேன் இல்லைங்களா, சாமி சிலை, அப்புறம் வந்து விளக்கு, இது எல்லாமே வந்து நம்ம வெறும் தட்டில் வைக்காமல் அச்சதையில் தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்காக தாங்க தட்டெல்லாம் இப்போ தான் எல்லாம் கழுவுனேன், எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சேன். எல்லாம் ஈரமெல்லாம் காஞ்சதுக்கப்புறமா அதில் பச்சரிசி போட்டு அதுக்கு மேலே மஞ்சள் தூவிக்கிட்டு இருக்கிறேங்க. மஞ்சள் வச்சா அவ்வளோதான், நமக்கு அது அச்சதை தான். இப்படி தாங்க செய்கிறேன். நீங்களே எப்படி செய்கிறீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு என்ன தெரியுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் நானே. நம்ம மனசில் என்ன நல்ல எண்ணத்தை வச்சு நம்ம ஒரு விரதத்தை தொடங்குறோன்னா அது நல்லபடியாக முடிக்குங்க. நம்ம எந்த அளவுக்கு செய்கிறோங்கிறது பிரச்சனை இது இல்லை. எந்த அளவுக்கு செய்கிறோங்கன்னு சொல்லிட்டு நமக்கு அவர் என்ன செய்கிறோங்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. நாம் மனசார அவருக்கு செய்கிறோமா, அதுதான் அவருக்கு பிடிக்கும். அதனால் நம்ம விரதம் நல்லபடியாக முடியுங்க. நன்றிங்க. அடுத்த நாளுங்க, இது வந்து அடுத்த நாள் இதே மாதிரி வேல் பூஜை வச்சு 6 தீபம் நெய் தீபம் வச்சு நான், எங்கள் வீட்டுக்காரரு, என் பையன் 3 பேர் காப்பு கட்டிட்டோங்க. பாப்பா இருக்கான், அவளை வந்து லாஸ்ட் நாள் மட்டும் இருக்க சொல்லிட்டேங்க. நாங்கள் வந்து காப்பு கட்டின வீடே எடுக்க முடியல, நேரமாக கட்டினங்காட்டிக்கு சீக்கிரம் பண்ண வேண்டியதாக போச்சு. அதனால் அதை எடுக்க முடியாமல் போச்சுங்க. காலையிலேயே எல்லாருமே நாங்கள் எங்கள் வீட்டில் காப்பு கட்டி விரதத்தை தொடங்கிட்டோங்க.